would like to introduce first எப்பவுமே நல்ல சகனம் சிவாவோட I'd like to introduce Shiva. Sir, the prayer is introduced பண்ண அப்படியே இந்த டேஸ். Next on board is Bharat. Next on board is Vishnu. Shyam. Shantanu. Prithvi. Uday. Jitan Ramesh. Ramana. Sanjay Bharati. Chair would like. And our coach. எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னை கோச் சந்தோஷ் பேசுகிறேன். பாஸ்ட் 2 months நம்ம ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நம்ம 3 years சாம்பியனாக இருந்தாலும் இந்த வருஷம் வந்து புதுசாக நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா வீடியோ அனலிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஐபிஎல் ராயல் சேலஞ்சர்ஸ்க்கு வீடியோ அனலிஸ்டாக இருக்கார். அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால் நம்மளோட பிளேயர்ஸோட பேட்டிங் ஃபார்முலா எப்படி நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்கோ அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்வான்டேஜ் என்ன அதிகமாக பண்ணணுன்றதுக்கு ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செஷனுமே நம்ம அனலைஸ் பண்ணிடணும். நம்பர் 2 வந்து நம்ம ஆப்போனன்ட்ஸ் பாஸ்ட் 4 yearsல எப்படி 3 yearsல எப்படி ஆடி இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்களோட எதெல்லாம் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் நல்லா விளையாடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்கோரிங் ஏரியாஸ் எந்த சைடு நிறைய அடிச்சிருக்காங்களோ அதை ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம பவுலிங் வியூ வந்து மாற்றிருக்கோம். அதே போல் இந்த வருஷம் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேட்டிங் மட்டும் பவுலிங் மட்டும் இல்லாமல் ஷாம், பரத், கேப்டன் விஷ்ணு, விக்ராந்த் மட்டும்தான் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாங்க. இந்த வருஷம் என்ன நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா பேருமே அப்பார்ட் ஃப்ரம் ரமணா விக்கெட் கீப்பர்னால அந்த க்ளவுஸும் ஹெல்மெட் வாங்க முடியல. ஈவன் தான் ரமணா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அவரும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் ஆல்ரவுண்டர்ஸோட கேட்டகரிஸ் அதிகமாகிடுச்சு. இதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு டீம் தான். ஒருத்தர் தான் இப்போ பேட்டிங் அவுட்டுனா இல்லை கிடையாது அப்படின்றதே கிடையாது. பவுலிங் ஈவன் நம்ம சரண் அவர் பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச். ஈவன் தோ அவரும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவருக்கு பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளோட பவுலிங்கோட டிபார்ட்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் படியே நம்ம போனோன்னா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதவே எக்ஸிக்யூட் பண்ணோமா இந்த வருஷம் வின் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ. Hello. Yeah. Regarding the stadium, there is an issue with the state government and Tamil Nadu Cricket Association. So that's the reason permissions. So that in detail everybody knows. இல்லை cheer leaders வந்து இல்லை நீங்கள் சொல்கிறது அந்த ஃபாரினர்ஸா இல்லை நம்ம நடிகைகளா? இல்லை ஹீரோஸ் வரதில்லைன்றது வந்து அதான் சொல்கிறேன். இப்போ சென்னையில் மேட்ச் நடந்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் வந்திருக்கும். ஏன்னா சென்னையில் தான் எங்களால் எல்லாரையும் கொண்டு வந்து ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் வந்து சென்னையில் மேட்ச் நடக்கும்போது விஜய் வந்தார். ஹி கேம் அண்ட் saw the match. நிறைய பேர் வந்து இப்போ பார்க்கணுன்னு ஆசையோடு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சென்னை மேட்சுக்காக நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா சென்னை வந்து ஹோம் கிரவுண்ட், வி ஆர் ஹோஸ்டிங் த மேட்ச். ஸோ ஒவ்வொரு டீம் வந்து ஒவ்வொரு கிரவுண்டில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து த்ரூ அவுட்டை காட்டணுன்றது ஒரு 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 ஐடியாவாக இருந்தது. பட் சென்னை மேட்ச் மாறினதுனால நான் தான் சொல்கிறேன், ஒருவேளை பெங்களூர் மேட்சோ இல்லை அடுத்தது கொச்சின் ஆடும்போதும் நடிகர்களும் வர்றது அதுக்கு நாங்கள் எதுவும் கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணல, நடிகர்களும் வரலாம். பட் வி தாட் வில் கீப் இட் ஃபார் சென்னை மேட்ச். சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதில் நிறைய ஹீரோயின்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. பர்டிகுலர் திரிஷா ஏன் இருக்கா பாஸ்? இல்லை இது இல்லை சாய்ஸ் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி சீசன் 1லேருந்து வி பின் ட்ரைங் டு ரோப் இன் ட்ரிஷா. பட் அதான் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள். பட் இந்த சாய்ஸ் வந்து ஒருத்தரோட சாய்ஸ் இல்லை. இது வந்து எல்லாரும் கூடி பேசினது. இன்ஃபேக்ட் சிஇஓ இங்கே இருக்கார், மிஸ்டர் உதய், இஸ் த சிஇஓ ஆஃப் த டீம் ஃப்ரம் திஸ் இயர். எல்லாரும் கூடி முடிவு பண்ண ஒரு விஷயம் வந்து த்ரிஷா இந்த வருடம் பிராண்ட் அம்பாசிடர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லும் போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் நானும் கோரஸாக சொன்னேன். ஸோ த்ரிஷா இங்கே இருக்காங்க. இல்ல அவர் எப்பவுமே பிராண்ட் அம்பாசிடர். No. Actually, Mr. Sharath Kumar is the CCL promoted director. Yeah.
Celebrate Cricket League is the promoter. இல்லை சார் என்ன சி ட்ரூ நீங்கள் சொல்கிற விஷயம் தான் இப்போ நம்ம டிவிலேயே ஆரம்பிச்சாச்சு. இந்த தேவ் சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் ஹாக்கி நோ. இந்த ஐபிஎல் எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி ஹாக்கியும் வந்து அதே அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கொலாபரேஷன் ஃபாரின் பிளேயர்ஸ் கூட வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சி. நாளைக்கு வந்து சிசிஎல் வந்து கபடி ஆட கூப்பிட்டா கூட எல்லாரும் வந்து நிற்போம். நாளைக்கு வந்து எதுவாக இருந்தாலும் பிகாஸ் இது வந்து இட் இஸ் அன் அவுட்லெட், இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதே சமயத்தில் நீங்கள் சொன்னதும் உண்மைதான். இப்போ ஹாக்கி வந்து யூ ஹாவ் டு என்ன அது கொஞ்சம் யூ ஹாவ் டு கிவ் ப்ராமினன்ஸ் டு தட். பட் அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் ஹாக்கி மேட்ச் எங்களுக்கு தெரியாத அளவில் இருந்தால் கூட வில் ட்ரை டு பிளே ஹாக்கி. ஸோ சார் எனக்கு புரியல. கரப்ஷனு எனக்கு சிவா மேல மட்டும்தான் டவுட். எனக்கு முதல்ல இருந்தே இந்த டவுட். அவன் என்னைக்கு கண்ணாடி போட்டு பிரஸ் மீட் வந்தானோ நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த வருஷம் அப்டேட் ஆன ஆல்ரவுண்டர் தான் சொன்னேன். சிவா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஆல்ரவுண்டர். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அவர் பவுலிங்ல வந்து சென்னை டீம் நீங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். he is the only guy who is consistent in this new ball. சிவா பொறுத்த வரைக்கும் சிவா டீம்ல இல்லைன்னா அது எங்க அமெரிக்கால ஆடினா கூட எப்படியாவது அவர் கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றது எங்களோட ஆசை. ஒரு மேட்ச் துபாயில வந்து அவருக்கு வந்து வீசா இல்லைன்னு சொன்னாங்க, அவர் ஆட முடியாதுன்னு. அவர் ஆடலைன்னா நாங்கள் யாருமே ஆட மாட்டோம்னு சொல்லி போராடி எப்படியோ அவர் கொண்டு வந்து அவர் 2 விக்கெட் எடுத்தார். சிவா இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் இன் இஸ் பவுலிங். அவரோட இல்ல இந்த வருடம் சார் அதான் சார் நான் என்ன சொல்றேன், இந்த வருஷம் யார் யார் அப்டேட் ஆயிருக்காங்கன்றது. Try to bless them and don't make the politics. விக்ராந்த் ரெண்டு பேர் வந்து ஆக்சுவலா 2 பேர் ஈக்குவலா போட்டி போட்டு ஆடக்கூடிய 2 நண்பர்கள், 2 தம்பிகள், 2 பிளேயர்ஸ் வந்து விக்ராந்த் அண்ட் விஷ்ணு. அதாவது அவங்க ஆடும்போது ரொம்ப ரசிச்சு நாங்க பார்ப்போம். அவன் அவுட் ஆனா ஏன் சோர்ந்து போறோம்னா இன்னும் ஆடினா இன்னும் அதை வச்சு கத்துக்கலாமேன்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பா ஆடக்கூடிய 2 பேர் வந்து விக்ராந்த் அண்ட் விஷ்ணு இந்த டீம்ல. சப்ஸ்டியூட்டா இந்தியன் டீம் சப்ஸ்டியூட்டா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ஒரே தகுதி வந்து சஞ்சய் பாரதின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் தான் இந்தியன் டீம் கரெக்டா. சார் ஆர்யாவும் சிம்பு ஏன் இல்லை? இல்லை ஆர்யாவுக்கு வந்து முட்டி ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அவர் இந்த வருடம் கேனாட் பிளே, ஏன்னா ஆடக்கூடாதுன்ட்டு டாக்டர் சொன்னார். ஆர்யா பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பிரியாணி சாப்பிட்டதுனால முட்டியில் வந்து ஆப்ரேஷன் நடந்து அவர் வந்து இப்போ அதுக்கான ரீஹேப்ல இருக்கார். கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவர் வந்துடுவார். அப்புறம் வேற யார் சார்? சிம்பு இல்லை வரவே இல்லை. சிம்பு சீசர் we are always expecting all actors to play.
அதுக்கான முயற்சி இருந்தது சார். இந்த வருடமே ஒரு மேட்ச் எப்பவுமே துபாயில நடக்கும். இந்த வருஷம் நாங்க ஆடல. பட் மலேசியால வந்து நாங்க ஒரு மேட்ச் ஹோஸ்ட் பண்ணலாம் தான் இருக்கோம். ஏன்னா சூப்பர் 6 டோர்னமெண்ட்னு ஒன்று இருக்கு, அதுவும் முயற்சி பண்ணாங்க. அதுதான் இப்போ இதுவே வந்து ஏகப்பட்ட ப்ரொடியூசர்கள் இயக்குநர்கள் வந்து பயங்கர தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில வந்து நாங்கள் வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் கஜோல் பண்ணி நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், மலேசியாவில் போய் இன்னொரு டோர்னமெண்ட்னா கோச்சிப்பாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது கண்டிப்பா சார், அது 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 கண்டிப்பா நடக்கும். மேபி இந்த வருஷம் எல்லாத்தையும் 5வது எடிஷன்ல கண்டிப்பா நடக்கும். த்ரிஷா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. த்ரிஷா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இந்த டீம் ஓனரா இருந்தா ஆக்ஷன்ல யார ஹையஸ்ட் பே பண்ணி எடுப்பீங்க? ஆக்ஷனா கேக்குறேன். ஆமா, ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் நீங்க செலக்ட் பண்ணனா ஆக்ஷன்ல எடுக்கணும்ன்றாங்க. நீங்க தான் டீம் ஓனர், யார் எடுப்பீங்க? எந்த ஆர்டிஸ்ட் எடுப்பீங்க? அது த்ரிஷா, ஹீரோயின்ஸ்லாம் வந்து நீங்க ஏன் கேப்டனா வச்சு ஒரு ஃபீல்ட் விளையாடக்கூடாது? எல்லாரும் நிறைய பார்ப்பாங்களே, ஹீரோ பார்க்கறது. சரி, உங்க டீம்ல யாரெல்லாம் எடுப்பீங்க? யார் கிரிக்கெட்டுக்கு சொல்லுங்க. யார் இருப்பாங்களோ எடுப்பேன். ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல லட்சுமி பிரியான்ட்டு ஒரு கதாநாயகி வந்து பிராக்டிஸ் மேட்ச் வந்திருந்தாங்க ஆடுறதுக்கு. சுட்ட கதையோட கதாநாயகி. அவங்க வந்து நானும் வந்து விளையாடலாமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா வாங்க, ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. ஆக்சுவலாக அது டூ லேட், ஏன்னா ஸ்குவாட் ஆல்ரெடி அமிச்சிட்டோம். பட் அதுக்கான அதான் அவங்க ஆட முடியுமா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்றது கேட்கறதுக்கே நேரம் லேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருடம் டெஃபினட்டாக அவங்களும் இந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஒன்லி 2 டீம். கண்டிப்பா அதுக்கு டீம் ஓனர் நான் தான். கண்டிப்பா. See, there is no insult, sir. அது certain spur of the momentல சில விஷயங்கள் நடக்கும். அது ஒருத்தர் பண்ணதுனால ஒட்டுமொத்த டீம் வந்து like we'll have to face the consequences. இது வந்து 4th எடிஷன்ன்றதுனால என்னன்னா எல்லாமே மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதான் சொன்னாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே, கிரவுண்டு உள்ள போனாங்கன்னா மறந்துடுவாங்க. அவங்க ஆக்டர்ஸ்ன்றதே மறந்து பிளேயர்ஸா இந்த மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்ன்ற வெறியோட போயிடுவாங்க. ஸோ அதுவே வந்து சில நேரத்தில் வந்து ஒரு விக்கெட் விழும்போதோ இல்லை ஜெயிக்கும் போதோ சில என்ன எமோஷன்ஸ் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எஸ், மற்ற டீமோட ஆடும்போது எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்குறோமோ அதை விட 50% அதிகமாக கொடுப்போம் கர்நாடகா புல்டோசர்ஸ். வி லவ் டு பிளே கர்நாடகா புல்டோசர்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சுதீப்பே நிறைய முறை நாங்கள் இப்போ ஸ்டேஜில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மற்ற டீமும் they look forward to watching this particular match. அதான் சொல்கிறேன், 2ஆம் தேதி மேட்ச் வந்து இட்ஸ் கோயிங் டு பி கிராக்கர் ஆஃப் அ மேட்ச் இன் சின்னசாமி. இன்ஃபேக்ட் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறது வந்து it is even more exciting for us. T20ல அதான் சார், என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒன் திங் அதான் tell everyone, go for the ball. அது வந்து பிடிக்கிறோமோ இல்லையோ, let's go for the catch. ஏன்னா கேட்ச் வந்து பிடிப்போமோ இல்லையோன்ற ஒரு பயத்தில் போனோம்னா கண்டிப்பாக முன்னாடி தான் வந்து விழும். அதுக்கான பயிற்சிகள் நிறைய வந்து இந்த முறை நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு குறிக்கோளாக வச்சு நாங்கள் இந்த வருஷம் ட்ரைனிங்கே தொடங்கணும். பேட்டிங்கோ போலிங்கோ இல்லை, ஃபீல்டிங் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ சார்.